ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியில் போயிருந்தேன். மழையில் நனைஞ்சிட்டேன். தொண்டையெல்லாம் கரக்கரன்னு இருக்குது. வாங்க நம்ம தூதுவளை தோசை ரெசிபி பார்க்கலாம். இப்போ நான் இட்லி அரிசி 1/4 கிலோ எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி அலசிட்டு அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தூதுவளையை தண்ணியில் போட்டு அலசிட்டு தூதுவளையில் முள் இருக்கும், காம்போடு சேர்த்து முள்ளை நீக்கிடலாம். இப்போ அரிசி ஊறிடுச்சு, அதை ஒரு ஆட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான ஒரு வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான தூதுவளை, டேஸ்ட்டுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதோட மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து மாவை ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ சீசன் மாறுறதுல மழை காலமாக இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் இது மாதிரி கைப்போக்கம் பார்த்துக்கிட்டோம்னா சீசன் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக குறன்னு இருக்கும்போது மாவை எடுத்துருங்க. மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1 மணி நேரம் சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றலாம். தோசைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அது மேலே தூவிக்கலாம். இப்போ தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தோம்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சளி இருமல் தொந்தரவுக்கு இந்த மாதிரி தூதுவளை தோசை ரொம்ப நல்லது.